இலங்கை கடற்படையின் அத்துமீறலை கண்டித்தும் கடலில் மூழ்கி மாயமான மீனவர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை ஒரு படகையும் பறிமுதல் செய்தது. அதேபோல் கச்சத்தீவு பகுதியில் படகு சேதம் அடைந்து கடலில் மூழ்கியதில் 2 மீனவர்களை காணவில்லை. எனவே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகை விடுவிக்க வலியுறுத்தியும் மாயமான மீனவர்களை கண்டுபிடிக்க கோரியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒருநாள் அடைகால வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 8 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. இது நம்ம தடை காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி இங்கே இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறோம்னு சொல்லுது. அந்த கவர்மெண்ட் பேசி ஏதாவது சரி பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விதமான தீர்வு இது கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி அதை அடையாள வேலை நிறுத்தமாக ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். கடலுக்கு போனதை முறையாக அனுமதி பெற்று போன போட்டுகளில் 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த போட்டுடைய அமௌண்ட்டும் கூட தொடர்ந்து பண்ணுறாங்க. அது போக இப்போ ஒரு போட்டு தாழ்ந்து 2 பேர் மீட்டெடுத்திருக்காங்க. 2 பேர் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. வேலை நிறுத்தத்தால் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படுவதோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.